எங்களை நேசிக்கின்ற எங்களுடைய இயேசு சாமி, உயர வானத்துக்கும் இயேசுவே, கீழே பூமிக்கும் ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளை குறித்து ஆண்டவரே கதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஏசப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, நீரே ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை எல்லாமாக இருங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை கதாவை இந்த ஆராதனை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசுவே நீர் தொடுங்க ஆண்டவரை. ஏசப்பா, அதே போல ஆண்டவரை வார்த்தையை கொண்டு வர இருக்கிற ஆண்டவரை போதகரையும் இயேசுவே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. அன்று மோசையினூடாக நீர் பேசியது போல ஆண்டவரை, இன்று ஆண்டவரை கதாவை எங்களுடைய போதகரினூடாக ஆண்டவரை நீங்க பேசுங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரை இந்த வார்த்தை ஆண்டவரை 30, 60, 100 ரூபாய் ஆண்டவரை கதாவை நீர் பெருக ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசுவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா.
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாதகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளை அன்றோ, நானும் தன் பிள்ளை அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நானும் தன் நாட்டுக்குட்டி, நானும் தன் நாட்டுக்குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே.
பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நிருப வாக்கியம் என்னாகும் 24 அதிகாரம் 17 வசனம். அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். வாசிக்கப்படும் நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நமது வாசிப்புக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 10வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். இது ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் என்று நாம் அழைக்கும் இந்த நபர்கள் நீண்ட தூரம் பயணித்து உலகத்தில் இரட்சகரும் மேசியாவுமாகிய கிறிஸ்து எங்கே பிறந்திருப்பார் என்று அவரை தேடிச் சென்ற பயணத்தில் நட்சத்திரங்களை பற்றிய தங்களுக்குள்ள அறிவு மற்றும் அறிகுறிகள் என்பவற்றை பிரயோகித்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தால் விசேஷமான விதத்தில் வழிநடத்தப்பட்டு இஸ்ரவேலிலே இருக்கும் பெத்லஹேம் என்ற சிறிய நகரத்தில் பிறந்த இயேசு பாலன் இருந்த இடத்தை நோக்கி வருகை தருவதை இந்த கதை நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. இது ஒரு விசித்திரமான கதையாக காணப்படுகிறது. யூதர்களின் உண்மையான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்த இவரை வணங்குவதற்காக, தொழுது கொள்வதற்காக வெகு தூரத்திலிருந்து பயணித்து இவர்கள் வருகின்ற அதே நேரம் தற்போதைக்கு யூதர்களின் ராஜாவாக இருக்கும் ஏரோது அத்தகைய நபரை போய் பார்த்து வணங்குவதற்கு பதிலாக அவன் பயந்து மனக்கலக்கம் அடைந்து இடரல் அடைந்து யூதர்களின் இந்த ராஜா எங்கே பிறந்தார் அல்லது எங்கே பிறப்பார் என்பதை கண்டுபிடிக்கவும் தேடி பார்க்கவும் அவன் தனது சேவகர்களில் சிலரை அனுப்பி வைக்கின்றான். மேலும் அவன் கூறுகின்றான், எனக்கு வந்து அறிவியுங்கள், நானும் போய் அவரை தொழுது கொள்வேன் என்பதாக அவன் அந்த ஞானிகளுக்கு சொல்லி அனுப்புகின்றான். ஆனால் அவன் உண்மையான உள்ளத்தோடு அதை சொல்லவில்லை. அதை வஞ்சக நோக்கத்தோடு அவன் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவன் உண்மையில் 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு உத்தரவு போட்டிருந்தான். ஏனெனில் அவன் தன்னை பற்றியும் தனது ராஜ பதவியை பற்றியும் குறித்து கலக்கமடைய ஆரம்பித்தான். எனவே யூதர்களின் உண்மையான ராஜாவின் பிறப்பானது அவனது சொந்த அதிகாரத்துக்கும் பதவிக்கும் ஒரு அச்சுறுத்தலாக, சவாலாக இருக்கும் என்பதாக அவன் காண்கின்றான். நான் இதை இந்த இடத்திலே கூறி இந்த பிரசங்கத்தை தொடங்க விரும்புகின்றேன். இயேசுவை பற்றிய செய்திகளும் உண்மையிலே அவர் யார் என்ற கேள்விக்கும் 2 பதில்கள் மட்டுமே இங்கே இருக்கின்றது. எல்லோரும் ஒரு தெரிவை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதா அல்லது இயேசுவை நிராகரிப்பதா? இயேசுவை நம்புவதா அல்லது அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதா? அவர் எனக்கு தேவைப்படுகின்ற இரட்சகர் என்பதை ஒத்துக்கொள்வதா அல்லது அவரை நம்பாமல் அவரை விட்டு விலகிச் செல்வதா போன்ற தெரிவை அல்லது அந்த தீர்மானத்தை நம் அனைவரும் நமக்காக நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம், சாஸ்திரிகள் அவரை தொழுது கொள்ள வருகை தருகின்றார்கள். அதுவே அவர்களின் பிரதியுத்தரமாக கூட இருந்தது. ஆனால் அதே சமயம் ஏரோது ராஜா அவருடைய பிறப்பை கேள்விப்பட்டு இடரல் அடைவதை, கலக்கம் அடைவதை நாம் பார்க்கின்றோம். 2 வெவ்வேறான பிரதியுத்தரங்களை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஒன்று, நாம் அவரை மனத்தாழ்மையுடன் தொழுது கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் மனக்கலக்கம் அடைந்து ஏரோது அவரை கொன்றுவிட முயற்சித்தது போல நாமும் அவரை நம் வாழ்விலிருந்து அகற்றிவிட முயற்சிப்போம். இது வெளிப்படையாக காணக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று, நாம் ஒளிக்கு சொந்தமானவர்கள்,
அல்லது இருளுக்கு சொந்தமானவர்களாக இருப்போம். ஒன்று நாம் தேவ ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக இருப்போம், அல்லது பாவத்துக்கும் எதிரிக்கும் நாம் அடிமைகளாக இருப்போம். எனவே இதிலே நடுவான ஒரு நிலை என்று ஒன்று கிடையாது. ஒன்று நாம் இயேசுவை மனத்தாழ்மையுடன் தொழுது கொள்ள வேண்டும், அல்லது அவர் உண்மையில் யார் என்பதை அறிந்த பின் அதை குறித்து இடரலடைந்து அவரை விட்டு விலகிவிட வேண்டும். நாம் அவரை நிராகரித்து அவரை நம் வாழ்க்கையை விட்டு அகற்ற சில நேரத்தில் நாம் முயற்சிப்போம். நாம் அவரை கொல்ல முயற்சிப்பதால் தான் இந்த இடத்திலே முரண்பாடு காணப்படுகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், நாம் வாழ்வதற்காக அவர் நம் இடத்தில் மரித்தார், அல்லது நமக்காக அவர் கொல்லப்பட்டார். எனவே இயேசுவை பற்றிய செய்தியை கேட்கும் போது நம் முன்பாக இருக்கும் தெரிவுகள் இவை இரண்டு மட்டுமே. ஆகவே இந்த சம்பவத்துக்கு இணங்க நீங்கள் யார்? உலக இரட்சகராகிய மற்றும் ராஜாவாகி அவரை வணங்கி அவரை ஏற்றுக்கொள்கின்ற நபரா, அல்லது அவருடைய பிறப்பை குறித்து இடரலடைந்து உங்களை நீங்களே திசை திருப்ப முயற்சிக்கின்ற ஒரு நபரா? உங்களை நீங்களே அவரிடமிருந்து தவிர்த்து கொள்கின்ற ஒரு நபரா? உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் இருந்து விலக்கி வைத்து கொள்ள விரும்புகிறீர்களா? இரண்டு வெவ்வேறுபட்ட பிரதியுத்தரங்கள். ஆனால் இந்த பந்தியில் வேறு இரண்டு விஷயங்களுக்கு நேராக நான் உங்கள் கவனத்தை கொண்டு போக விரும்புகின்றேன். ஒன்று, உங்கள் பிரதியுத்தரம் சாஸ்திரிகளைப் போல அவரை வணங்குவதாக இருந்தால் அது எதற்கு நேராக உங்களை வழிநடத்தும், அல்லது அது எப்படியாக உங்களுக்கு தோன்றும்? நீங்கள் 10வது வசனத்துக்கு போவீர்களே, ஆனால் அவர்களை வழிநடத்திய நட்சத்திரம் பெத்லெஹேமிலே வந்து நிற்கின்றது என்று அவர்கள் அறிந்து கொண்ட போது 10வது வசனம் கூறுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் முதல் அனுபவம் இதுதான். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் அல்லது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நிறைவான மகிழ்ச்சி இருக்கின்றது. நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவுமே இயேசு வந்தார் பூமிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கண்டுபிடித்தவர்கள் சந்தோஷத்தை கண்டு கொள்கிறார்கள். அவர் ஒருவரே உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தருபவர். மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளில் சந்தோஷம் என்கிற கனியும் ஒரு கனியில் ஒன்றாக இருக்கிறது. இயேசு மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றார். மேலும் ஆராதனை என்பது நம் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது பரிபூரண மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. இரண்டாவதாக, அவர்கள் வணங்கும் போது அவர்கள் அவரை பணிந்து தொழுது கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே ஆராதனையானது மகிழ்ச்சிக்கு நம்மை வழிநடத்தும் என்பதோடு அது நம்மை பணிவுக்கும் தாழ்மைக்கும் வழிநடத்தி செல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலே இயேசு யார் என்று அறிந்து கொள்வதும் அவர் எனக்காக நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை ஆராதிக்கும் போது அது நம்மை மன தாழ்மைக்கும் பணிவுக்கும் கொண்டு செல்கிறது. மற்றும் வெளிப்படையாக கூறுவோமானால் இதைதான் மக்கள் இன்றைக்கு தேடுகின்றார்கள். இவைகளுக்கு மக்களுடைய இருதயங்கள் ஈர்க்கப்படுகின்றன. காரணம், நாம் அனைவரும் அந்த வழியில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றோம், உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருடைய அழகால் ஈர்க்கப்படும் விதமாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய அழகால் ஈர்க்கப்படுவதற்கான வழிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தாழ்மை என்கின்ற காரியம். அவரை தொழுது கொண்டு உண்மையிலே அவர் யார் என்பதை ஏற்றுக்கொள்ளுதல் நம்முடைய கண்களை திறந்து விடுகிறது. மற்றும் இயேசுவின் மகத்துவத்தையும் அதிசயத்தையும் பார்க்கும்படிக்கு நம் இருதயங்களை திறந்து விடுகிறது. அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிறார். அவரது குணத்தின் அழகை பார்க்கும் போது அவர் இந்த உலகத்தின் படைப்பாளராகவும் நம்மை மிகவும் ஆழமாக நேசிப்பவராகவும் நம்மை கவனித்து கொள்கிறவராகவும் இருக்கின்றார். எனவே ஆராதனை என்பது மகிழ்ச்சிக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்ற ஒன்று. ஆராதனை நமக்குள் தாழ்மையை மற்றும் பணிவை, மனத்தாழ்மையை கொண்டு வந்து கொடுக்கின்றது. பின்னர் அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு பொன், வெள்ளி, தூப வர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை பரிசாக கொடுத்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே ஆராதனையானது தியாகத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றது.
ஆராதனை நம்மை உதாரத்துவத்துக்கு நேராக வழி நடத்துகின்றது. ஆராதனை நமக்கு கொடுக்கின்ற இருதயத்தை உருவாக்குகின்றது. ஆராதனையின் பிரதிபலன்கள் உண்மையிலே ஒரு மெய்யான ஆராதனையானது தியாகபூர்வமான அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆராதனையாயிருக்கு. ஆராதனை தியாகபூர்வமானது. அது நமக்குள் தியாகபூர்வமான உதாரத்துவத்தை கொடுக்கின்ற உள்ளத்தை ஏற்படுத்துகின்றது. அது ஒரு கிரயத்தை நாம் செலுத்தும்படியாக நம்மை தூண்டுகிறது. ஆனால் இயேசு நமக்காக செய்ததையும், பாவம், நரகம், மரணம் மற்றும் தேவனிடத்திலிருந்து விலகி இருந்த அந்த நித்திய பிரிவிலிருந்து நம்மை இரட்சிக்க அவர் செலுத்திய கிரயத்துக்கு நாம் செலுத்துகின்ற கிரயம் ஒருபோது ஈடாகவே முடியாது. ஆராதனையானது தேவன் நமக்கு செய்ததுக்கு பிரதிமாறு கருதி திரும்பி செலுத்துகின்ற ஒரு காரியம் அல்ல. அப்படி செய்ய முடியாது. ஆனால் ஆராதனை என்பது இயேசுவை போல அவருக்குள் இருந்த தாராள மனப்பான்மை மற்றும் தியாகத்தை கொடுக்கின்ற உள்ளத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்துகின்ற ஒரு வழியாக காணப்படுகிறது. எனவே இயேசுவின் பிரசன்னத்தில் அவரை ஆராதித்து நேரத்தை செலவிட இந்த செய்திக்கூடாக நான் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்க விரும்புகிறேன். இவ்வுலகில் உள்ள அனைத்து அடையாளங்களும் அவர்தான் ஆண்டவர் என்றும், அவரே இந்த உலகத்தின் இரட்சகர் என்றும், அவர் ஒருவரே துதிக்கு கனத்துக்கு பாத்திரர் என்பதையும் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது, சுட்டி காண்பிக்கின்றது. நாம் ஆராதிக்கும் போது நாம் மகிழ்ச்சியை கண்டடைகின்றோம். மனத்தாழ்மை நமக்குள் வரும் என்பதை அறிவோம். மேலும் அது தேவனை பற்றிய பிரமிப்புக்குள், அவரது மகத்துவத்தை பற்றிய உணர்வுக்குள் நம்மை வழிநடத்தி செல்கின்றது. அது நமக்குள் மிகுந்த தியாக உணர்வையும் உதார குணத்தையும் கொடுக்கும் உள்ளத்தையும் ஏற்படுத்துகின்றது. எனவே மெய்யான ஆராதனையானது மகிழ்ச்சியையும் மனத்தாழ்மையும் தியாகம், அர்ப்பணிப்பு என்பவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை ஆராதிக்க உங்கள் நமஸ்கார வாழ்விலும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் எவ்வாறு பிரயோகப்படுத்தி செயல்படுத்தப் போகின்றீர்கள்? உண்மையில் வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாதத்திலும் நம் ஆராதனை வாழ்க்கையானது மகிழ்ச்சியும் தாழ்மையும் தியாகத்தையும் உதார குணத்தையும் நமக்குள் கொண்டு வரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே இந்த 3 காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு உண்மையில் யார் என்பதை அறிந்து அவரை கனப்படுத்தி மகிழ்ச்சியோடும் மனத்தாழ்மையோடும் தியாக உள்ளத்தோடும் உதாரத்துவத்தோடும் வாழ்ந்து காட்டுவோமாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வார்த்தையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். 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 அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த காலவேளை செலுத்தும்படியாக கொடுத்த அருமையான பாக்கியத்துக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதாக நீ கொடுத்த அருமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. விசேஷமாக இந்த நாளும் கூட தகப்பனே எல்லா ஜெபங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளுக்காய் ஸ்தோத்திரங்களுக்காய் நீ ஆண்டவரே எங்கள் மேல் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமியில் இணைந்து ஜெபிக்கின்றதான ஜெப குழுக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜெபங்களையும் கொண்டு தகப்பன் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே பல சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாக கொடுத்த பாக்கியத்துக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட விசேஷித்த கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த ஜெபம் மூலமாய் எங்களை கர்த்தாவை நடத்தி வர தயவுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் உடைய சமூகத்திலே ஆண்டவரை ஜெபித்து ஆசீர்வாதங்களை சுவீர்த்து கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் கிருபைகளையும் தேவரீர் எங்கள் தந்து உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளும் கூட சுவாமியுடைய சமூகத்தில் விசேஷித்த கிருபை எங்கள் தருமடியாக ஜெபிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உடைய ஆசீர்வாதம் தருமடியாக ஜெபிக்கிறது ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தகப்பனை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜெபங்களை வலியுறுத்தி வருகிறதான அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த ஜெபங்கள் நடத்துகிற ஒருங்கிணைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான வேண்டுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவைகளையும் கூட கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து இந்த ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை கட்டள முடியாது நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இல்லை இணைந்து ஜெபிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீ கொடுக்க முடியாமல் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அனைத்து கர்த்தாவே அந்த திறப்பில் நிற்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீங்களை கூட இருந்து வலியுறுத்தி காத்துக்கொள்ள முடியாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.